உங்க உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி, உங்க நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? சாரி, இப்போ ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். சாரி சாரி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரி. சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா மாபெரும் மனிதர், அவருக்காக ஒரு மணிமண்டபம், தானிய சேமிப்பு கிடங்குகள், இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும்ன்ற. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஊரும் நம்ம நாமக்கல் உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். சாரி, அவனை பாத்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி. சென்னை மாகாணத்தோட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அவருக்காக ஒரு மணிமண்டபம். தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட மேகனூர்ல பிறந்த உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். சாரி, அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும். எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஊரும் நம்ம நாமக்கல் உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். சாரி, அவனை பாத்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி. ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா, ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். சாரி, நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? சாரி, இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். சாரி. ஆரம்பத்துல பேசும்போது மைக்கு, சாரி, எனக்கும் அந்த மைக்குக்கும் எல்லாம் பேசி சாரி அப்படி சொல்லிடுறாரு. எங்காச்சும் உருப்படியா இருக்கிறாரு அந்த மனுஷன். மக்களுக்கு உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். தமிழ்நாட்டோட சொன்ன அந்த அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. விசை தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். சாரி, ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. மக்களுக்கு நம்ம சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். சாரி, உங்க நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? சாரி, இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். சாரி. இது அதில்ல. முதல் 10 வயது வரை உள்ள ஏழை குழந்தைகளுக்கு சத்ருவ திட்டத்தை செமையாக செயல்படுத்த பொருட்டு அறிவதில் நான் ஒன்றில் கையெழுத்து சுதந்திர போராட்ட வீரர் சர் சுவாமி ஐயர், கணித மேதை சீனிவாச ராமானுஜம், கம்ப ராமாயணம் தந்த சேக்லா. உங்க உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி, உங்க நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? சாரி, இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். சாரி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரி. நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார், மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார். நிஜ ரவுடி இருக்கிற இடத்த காமிச்சுக்க மாட்டான், இது சும்மா கப்பி. கொஞ்ச நேரம் நின்று ஊழ சவுண்ட் விட்டுட்டு குடிச்ச டீக்கு காசு கொடுக்காம போயிடுவான், அவ்வளவுதான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன்.
ஏன்பா குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே, இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா? இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. ஓட்டு 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 ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. காசு காசு கொடு, காசு காசு கொடு, காசு. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும், ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். வர 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குதுல்ல, ஒரு இளைஞராக உங்களுடைய ஆதரவு யாருக்கு? டிவிக்கே தானே. டிவிக்கே தானா? உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குங்களா? இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அடுத்த வருஷம் வாங்கிடுவேன். அடுத்த வருஷம் வாங்கிங்களா? சரி, எப்படி எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம். வாங்கிடுவேன். ஆனா நம்ம டிவிக்கே தான் வரும்னே. வந்துருடே, வேணா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்கண்ணே. எதுல எழுதி வைக்கணும்? ஒரு நோட் எழுதி வச்சுக்கோங்கண்ணே. அது நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இப்படி உதைக்கிறீங்க. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். அவ்வளவு ஆர்வம் நான் உங்களை பார்க்கணும்னு. இல்ல, ஓட்டு போற வயசு 17 தான். இந்த ஆட்சியில வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? திமுக ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சி என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன கொலை செஞ்சிருக்கீங்க? ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. எல்லாம் கொலை செஞ்சிருக்கீங்களா? நான் சொல்ற கேட்கலாமா? ஓகே ஃபாதர். கேட்கல. ஓகே ஃபாதர். சத்தமா. ஓகே ஃபாதர். God bless you all. கேட்கல. கேட்டுச்சு ஃபாதர். என்ன கொலை செஞ்சிருக்கீங்க? நான் வள்ளுவர்வா சொல்லுவேன். தமிழ் சொல்ற தலையில நில்றா. வள்ளுவர்வா சொல்லுவார் இருக்கான். சூரிய மத்திய தாமரை மலரும். அந்த தத்துவம்லாம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு என்ன செய்யறீங்க? பூரா பொம்பளை, பூரா 1000 ரூபாய் காசு, பூரா பஸ் காசு, பூராமே எவ்வளவு டிக்கெட் கொடுப்பீங்க? என்னங்க இது? சொல்லுங்க, என்ன என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். எங்க அது எங்க வராங்க? ஆம்பளை ஓச்சாத்து அதை கட்ட முடியும். என் தெலுங்கு டிவிக்கு மோடியா டிவியா? தளபதி இந்த மண்ணில என்னைக்கு நானும் 10,000 காலத்துல இருந்தாலும் 20,000 காலத்துல இருந்தாலும் என் பேரன் பத்தி எடுத்தாலும் தளபதி தான் வருவாரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. எங்க தளபதிக்கு என்ன தகுதி? இப்ப ஆட்சி செய்யறவங்களுக்கு நல்ல தகுதி இருக்கா? ஒரு வந்து முதலீட்டு இழுக்கிறாங்க. முதலீடு என்ன பண்றீங்க? 12,000 கோடிக்கு முதலீட்டு ஒசூர்ல போய் வைக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுல ஒசூர்ல வைக்கிறாரு. 49,000 பேத்துக்கு வேலைங்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன 49,000 பேர் வேலை தந்துருங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை பேத்துக்கு வேலை? அந்த லிஸ்ட் கொடுக்க முடியுமா? நோ ப்ராப்ளம். என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? டேய், மூடிட்டு ஃபைன் கட்டுறா. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பாப்போம். சார் வடகரி படகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன என்னடி இது?
இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க பார்த்தது இல்ல. தமிழ்நாடே தம்பிச்சு போச்சு. நேத்து நைட் அறிவிச்சாரு. இங்க தமிழ்நாடே பக்கத்துல அருந்து போச்சு, அதிர்ந்து போச்சுன்னு சொன்னாரு. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. இந்த பைத்தியக்காரிகளை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறாரு. 2026ல இதே மாதிரி ஒரு கூட்டம் கூட தளபதி அறையில உட்காரு. இதுக்கு மேல லாக்அப் டெட்டு வராரு. இனிமேட்டு வந்தாக்கா எங்க தளபதி விஜய் அண்ணன் பார்த்து சும்மா இருக்க மாட்டாரு. கிழிச்சு கேப்ப நட்டுவானோ. மோச படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது. தளபதி வந்து நின்னு 2026ல அரியன்ல உட்கார போறாரு. எம்ஜிஆர் எப்படி 10க்குனே ஜெயிச்சாரோ, எங்கால் வீட்டுல டீ சாப்பிட்டு அழகா ஜெயிப்பாரு. தமிழக கூட்டம் இல்ல, தமிழக வெற்றி கழக கூட்டம். இப்பயும் சொல்றேன், நாளை நமது வெற்றியா நமது. ஐ மீன் நம்மளோட எதிர்க்கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட பவர் என்னன்னு. அவரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் நாம தான். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். எல்லாத்தையும் ஓட விடுறோம், எஸ்பெஷலி டிஎம்கே ஓட விடுறோம். அந்த கொச்சக்கர் எடுத்துடா, இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிப்போம். ஒன்னும் இல்ல, நம்ம வாக்க நம்ம செலுத்தணும். நம்ம வாக்களிக்கிறது வந்து நம்மளோட உரிமை, அதை கண்டிப்பா செலுத்தணும். அந்த ஓட்டு தளபதிக்கே, டிவிகேக்கே. 26 ஆட்சி நமதே. நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. பைத்தியம் அதெல்லாம். பைத்தியம் என்னங்க போ. ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். என் பேர் வந்து NK பாலாஜி. யார் அவன் பென்சில்ல கோடு போட்ட மாதிரி? நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லு அர்ஜுன், ராம் சரண் என்னோட ஃபேன்ஸ். நான் இப்ப புதுசா இதுல தொடங்கி இருக்கனால இப்ப தாவேக்கால நான் நம்பர் ஆஃப் தி லீடர் மாதிரி ஆகிறதுக்கு முடிவு எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம், ரிப்பன் பில்டிங், ஹைகோர்ட் ஜட்ஜ், லாயர் ஆஃப் தி அட்வொகேட், அனுபவம் பட்டு விட்டேன். ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை இன்னொன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா மேடம், இப்பதான் இது தெரியல மேடம், புதுசா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆமா மேடம், ஆமா மேடம், அது தெரியல மேடம். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. இது எல்லாருக்கும் பொதுவா கொடுத்துருக்காங்க, அதனால நான் என் கையில வாங்கியிருக்கேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி. என்னோட சொந்த ஊர் வந்து ஹைதராபாத், AP, ஆந்திர பிரதேஷ். முடியலடா. இவங்க இதுல இருக்க மேடம், நம்பர் ஆஃப் தி லீடர்ல இருக்கிறேன், உங்க குரூப்ல இருக்கிறேன் நான். இப்ப நான் எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? நம்ம கிட்ட என்ன இல்ல, மனசுல நேர்மை இல்ல, கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இல்ல, லட்சியம் இல்ல, உழைக்கிறதுக்கு தெம்பு இல்ல, பேசுறதுக்கு உண்மை இல்ல, செயல்படுறதுக்கு திறமை இல்ல, அர்ப்பணிப்பு குணம் இல்ல, களம் ரெடியா இல்ல. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு என்ன கவலை? அது இது வாங்க போறாங்க கவலை. ஐயா இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறது இல்ல. நாங்க நீ பண்ணி ஒண்ணும் கிழிக்க போறதும் கிடையாது. எப்பவும் போலதான் வந்திருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து வாதாடிக்கிட்டு இருக்கேன், போராடிக்கிட்டு இருக்கேன். தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு? எனக்கா? அவர்தான். யார சொல்றான்? என்னையத்தாப்பா சொல்றேன். தளபதி. தளபதி எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? தளபதி நாங்க இப்ப இல்ல, அவர் துல்லாதமா துல்லம் படம் தேர்ல, அதுல இருந்தே எங்களுக்கு அவர் பிடிக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அது யாரு கேட்டனாக்கா, சிம்ரன்.
அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க வந்து தளபதி நாங்கள் நின்றுக்கிறோம். ரெண்டாவது வந்து அவரு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா பேசுவோம். தளபதி தான் எங்களுக்கு முக்கியம். தளபதிக்கு தான் ஓட்டு போடுவீங்க? ஆமா நான் போடுவேன். நாம் தமிழ் நான் போடுவேன் கண்டிப்பா. தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுறீங்க, எதுக்கு ஓட்டு போட போறீங்க? அவரு தான் போடும், வேற யாருக்கு போட முடியும்? அதான் யாருக்கு போட போறீங்க? நாம் தமிழ், நாம் தமிழ். எப்படிரா எப்படிரா நாம் தமிழர். ஆமா யாரை பிடிக்கும்? தளபதி தான் முடியும். தளபதியை பிடிக்கும். ஆமா பிடிக்கும். தளபதிக்கு ஓட்டு போட போறீங்க? தளபதி ஓட்டு போடுவோம். நீங்க எல்லாம் எங்கடா இருக்கீங்க? ஐண்டி நீ மூலம் வர கடல் பருவ மாதிரி எனக்கு 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 என்ன வந்தா கட்சி பேருனா ஏன்னு சொன்னா அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஆமா நாம் தமிழர் சொன்னீங்க. நாம் தமிழ் அதான் நாம் தமிழ் தானே இது. அதான் ஏன்னு சொன்னா நைட்டு என்ன சரக்கு பாடிச்ச? நாங்க போடுறோம். என் பங்காளி மொத்த பேரும் அதுதான் போடுவோம். யானை சின்னத்துக்கு. ஆமா யானை சின்னத்துக்கு கண்டிப்பா போடுவோம். யானை சின்னத்துக்கு போட்டா நாம் தமிழர் வந்துரும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நான் அதான் போடுவோம். சரி ஓகே. வேற எதுக்கு போட மாட்டேன்னா உண்மைதான். என் தளபதி அவர் தான். உள்ள இருக்க வேண்டிய லூசு பயிரெல்லாம் வெளியே இருக்கிறானுவ. திமுக கூட எப்பவுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவரை நாங்க கூப்பிடலையே.